கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பில்லை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பில்லை. இன்னைக்கு எங்ககிட்ட இயேசுப்பா என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறாரு? உங்கள் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக என்னென்னவோ காரியம் செய்கிறீங்க, என்னதோ செய்கிறீங்க, இங்கே போய் இது பண்ணுறீங்க, அங்கே போய் இது ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை, உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது, அவரை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரணுமா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணுமா, அதுக்கு ஒரே வழி ஏசப்பா மட்டும்தான். ஆமென். அவராலே அன்றி, அவரை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிப்புன்றது ஏசப்பாவை தன்னோட சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்படுறது தான் ரட்சிப்பு. உங்களுக்கு அந்த ரட்சிப்பு வேணுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? ரொம்ப காலமாக குற்ற உணர்ச்சியோட விடுதலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கர்த்தர் தருகிறார். அவர் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுருங்க. உங்கள் மனதில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.